சென்னை கோடம்பாக்கம் ஜக்கரியா காலனியை சேர்ந்தவர் தண்டபாணி. பாஜக பிரமுகரான இவர் தனது வீட்டுக்கு அருகிலேயே காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் உள்ளிட்டோருக்கான சீருடைகள், தொப்பிகள் உள்ளிட்டவை விற்கும் கடை நடத்தி வருகிறார். மேலும் சினிமா படப்பிடிப்புகளுக்கு உடைகள் உள்ளிட்ட பொருட்களையும் இவர் வாடகைக்கு விட்டு வருகிறார். தண்டபாணியிடம் ஏராளமான பழைய ரூபாய் நோட்டுகள் இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் இன்று அதிகாலை போலீசார் இவரது வீட்டுக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். இவரது கடையை திறந்து போலீசார் சோதனையிட்ட போது அங்கு பெட்டிகள் மற்றும் பைகளில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றை எண்ணி பார்த்தபோது 45 கோடி ரூபாய் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து தண்டபாணியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீசாரின் விசாரணையில் பல்வேறு கோணங்கள் உள்ளன. சாதாரணமான ஒரு வணிகரான ஒரே ஒரு நபரிடம் 45 கோடி ரூபாய் பணம் இருக்க வாய்ப்பில்லை என்பதால் இதன் பின்னணியில் வேறு எவரேனும் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளதா என போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் தண்டபாணி பாஜகவை சேர்ந்தவராக இருப்பதால் மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது பணத்தை மாற்றித் தருவதாக கூறி பலரிடம் பணத்தை வாங்கியிருக்கலாம் என்றும் அதில் மாற்ற முடியாமல் எஞ்சிவிட்ட பணமாக இது இருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் கைப்பற்றப்பட்ட பணம் பிரபல நகைக்கடை அதிபர் ஒருவரின் பணமாக இருக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படும் நிலையில் அது தொடர்பாகவும் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதற்கு முன் சென்னையில் 9 முறை பெருமளவிலான பழைய ரூபாய் நோட்டுகள் பிடிபட்டுள்ளன. பழைய ரூபாய் நோட்டுகளை கடந்த மார்ச் 31ஆம் தேதி வரை மத்திய அரசு அனுமதி அளித்திருந்த நிலையில் அந்த வழக்குகள் வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்நிலையில் மார்ச் 31ஆம் தேதிக்கு பின் பழைய ரூபாய் நோட்டுகளை வைத்திருப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் தண்டபாணி மீது காவல்துறையில் வழக்கு பதிவு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து காவல்துறையின் சட்ட ஆலோசனை பிரிவுடன் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ரிசர்வ் வங்கியில் புலனாய்வு பிரிவுக்கு இந்த வழக்கை அனுப்புவது குறித்தும் அமலாக்க பிரிவு மற்றும் வருமான வரி புலனாய்வு பிரிவுக்கு தெரிவிப்பது குறித்தும் போலீசார் ஆலோசனை நடத்தி வருகின்றனர்.